கோவையில் பீஃப் பிரியாணி கடை நடத்தக்கூடாது என தம்பதிகளை மிரட்டியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி விளக்கமளித்துள்ளார். உடையாம்பாளையத்தைச் சேர்ந்த ரவி, அபிதா தம்பதியினர் தள்ளுவண்டியில் பீஃப் பிரியாணி விற்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்பிரமணி என்ற பாஜக நிர்வாகி தம்பதிகளுடன் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. போலீசார் சம்பந்தப்பட்ட தம்பதிகளிடம் நேரில் விசாரணை நடத்தினர். கோவில் இருப்பதாலும் ஊரின் கட்டுப்பாடு காரணமாகவும் இறைச்சி கடை வைக்க வேண்டாம் என கூறியதாக பாஜக நிர்வாகி சுப்பிரமணி விளக்கமளித்துள்ளார். சரிங்கண்ணா, பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு? மீன் எடுக்க சொல்லுங்க, மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா, உங்களால என்னென்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாதுண்ணா. கட்டுப்பாடுக்காக யாரும் போட வேண்டாங்கிறதுன்னு ஒரு மூடி சொல்லி எடுக்க சொல்லிட்டேன். இது நான் தனிநபராக மிரட்டி இது பண்ணுறதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்குங்க. ஒரு பக்கத்தில் பேல்புரி கடை இருக்குங்க, இன்னும் 2 பேல்புரி கடைக்கார இருக்கிறாங்க, 2 மீன்கார ஒருத்தர் வரல, இன்னொருத்தர் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நேராக போய் இந்த மாதிரி விசாரணை பண்ணுங்க, என்ன நடந்துன்னு கூட அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இதனால் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது ஒரு இடத்துல ஒரு போடுறதுனால மற்ற எல்லாம் தொடர்ந்து ஊர் பிரச்சனையாக மாறுது. அதனால் அந்த ஒரு நாள் வேண்டான்னு அவங்ககிட்ட தவிர்க்க சொல்கிறோம். வேறு ஒன்றும் அவங்கள கடை போடு வேண்டாங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. இட்லி, தோசை, புரோட்டா போட்டுருந்தாங்கன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க 2வது கடை பிடிச்சி போட்டாலும் நாங்கள் போய் கேட்கக்கூட முடியாது. ஏன்னா கடை வாடகை கொடுக்குறது கடை உரிமையாளர். அதில் நம்ம தலையிட முடியாது. பப்ளிக்கில் வர்றதுனால அடுத்தவங்களுக்கு இடையூறு போட வேண்டாங்கிறதுக்காக ஒரு சொல்கிறேன். வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.